ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் வாங்க ஹிந்தி கற்றுக்கலாம். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு தூய தமிழில் போடலாம். பட் பேச்சு வழக்கில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இனிமேல் கேட்கணுன்னா ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹேனா ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க. ஸோ இனிமேல் ஆப் கேசே ஹேன்னு கேட்கலாம். ஆப் நீங்கள், ஆப் கைசே ஹேனா நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஆப் கைசே ஹே. அடுத்தது வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, என்னது இது அப்படின்னு கேட்போம். ஸோ அது ஏ கியா ஹே, ஏ கியா ஹே, வாட் இஸ் திஸ், ஏ கியா ஹே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹவ் ஆர் யூ, இப்போது வாட் இஸ் திஸ். வாட் இஸ் திஸ்னா ஏ கியா ஹே. ஃபர்ஸ்ட் ஹவ் ஆர் யூ சொன்னோம் இல்லைங்களா, இப்போது அதுக்கு ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் நம்மளை ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா மே திக் இல்லை மீன் திக் எப்படி வேணால் சொல்லலாம். மே திக் மீன் திக் ஹூன், மே மீன் ஐ அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கேன் அப்படின்னா திக். ஸோ மே திக் ஹூன். அடுத்தது வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்கேருந்து வரீங்க. ஆப் கஹாं से हैं, आप कहाँ से हैं. இனிமேல் நம்ம யாராவது நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம்னா ஈஸியாக இந்த வார்த்தையை கேட்கலாம். ஆப் கஹாं से हैं. ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பசிக்குது இப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே பூக் லஹி ஹே, முஜே பூக் லஹி ஹே, முஜே பூக் லஹி ஹே. பசங்க இந்த வார்த்தையை ரொம்ப தேடுவோம். ஸோ இந்த வார்த்தை ஐ லவ் யூ, அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது. முஜே தும்சே பியார் ஹே, முஜே தும்சே பியார் ஹே. ஸோ பிடிச்சவங்களுக்கு இனிமேல் இந்த வார்த்தையை ஈஸியாக நம்ம சொல்லலாம், முஜே தும்சே பியார் ஹே. ஆஃபீஸில் இனிமேல் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸை கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆவோ சலேன், ஆவோ சலேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆவோ சலேன். வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங், என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, என்ன செய்கிறீங்க. ஆப் கியா கர் ரஹி ஹோ, ஹிந்தியில் ஆப் கியா கர் ரஹி ஹோ. வாட் ஆர் யூ டூயிங், என்ன செய்கிறீங்க, ஆப் கியா கர் ரஹி ஹோ. நெக்ஸ்ட் சீக்கிரம் வாங்க, கம் ஃபாஸ்ட், சீக்கிரம் வாங்க பையா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜல்தி ஆவோ பையா, ஜல்தி ஆவோ சார். இந்த மாதிரி இன்னும் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க மறக்காமல் கிராக்ஸாமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.